என் உயிரிலும் மேலான அன்புடன் தமிழ் பெருமக்களே வணக்கம். அரசியலில் தலைவன் தொண்டன் என்ற நிலையை தெரிவித்து அண்ணன் தம்பி என்ற பாச உறவுக்கு விட்டு கலையவே ஒரு மாபெரும் குடும்பம் என போற்றி தமிழ்மார்களுக்கு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எனும் மந்திர மந்திரத்தை புகட்டிய திராவிட தென்றல் காஞ்சி கருவூலம் அமைதி, ஆற்றல், அறிவு ஆகிய அரிய பண்புகளின் புத்தகம் தன்னை பெரியார் போராடிய சமூக சீர்திருத்த பகுத்தறிவு கொள்கைகள் வெற்றிபெறவும் தமிழர்களின் தன்னுகை வெற்றிடவும் ஜனநாயக நெறிகள் தயத்திடவும் 1949 திராவிட முன்னேற்ற கழகம் கண்டு சமத்துவம், சமூக நீதி, சமதர்மம் ஆகிய மனிதநேய உயர்நிலைகளை போற்றி வரலாற்று தொன்மை மிகுந்திருக்கின்றோம் தொடர்ந்து வருவதொன்ற தமிழின மொழி பண்பாட்டு கூறுகளை செம்மையுற பாதுகாத்து திமுக வீட்டுக்கு விளக்கு, நாட்டுக்கு தொண்டன் என போற்றி இயக்கத்தை துடிப்பு வைக்க மக்கள் இயக்கமாக வளர்த்து கட்டி காத்த தமிழர்களின் வாழ்வுக்காக கிளம்பலகன்ற நாயகர் அண்ணா அவர்களின் நினைவிடம் நோக்கி தொழுது தமிழகம் சமூக ரீதியின் தாயகம் இந்த தனிச்சிறப்பு தகுதியை உருவாக்கி திராவிட மாணவர்கள் கல்வி பயிற்றுதல், சமூக விழிப்பும் எழுச்சியும் தகராறு பாடுபட்ட நீதி கட்சியின் முன்னோடிகளான டாக்டர் நடேசனார், கருப்பேட்டி தியாகராயர், டாக்டர் டி.எம். நாயன் ஆகிய பெருமக்களை திராவிட இயக்கம் நூற்றாண்டு கண்டுள்ள இந்த வேளையில் ஆழ்ந்த நன்றி உணர்வோடு நினைவு கூர்ந்து சுயமரியாதை, பகுத்தறிவு, மூட நம்பிக்கை மறுப்பு, இன உணர்வு ஆகிய லட்சிய வழக்கங்களோடு தமிழகத்தை தட்டி எழுப்பி யாருக்கும் அடிமையாகாமலும் யாரையும் அடிமைப்படுத்தாமலும் தனி வாழ்வில் தலை நிமிர்ந்து நடந்துவிட செய்த ஈரோட்டு இணையமும் நமது ஊரோடும் உயிரோடும் இரண்டாக கலந்து எந்தென்றும் நமக்கு எழுச்சியூட்டியும் தந்தை பெரியார் அவர்களை மனத்தில் கொண்டு 2016 ஆண்டு மேற்கிகளில் நடைபெறும் தமிழகத்தின் 15வது சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை மக்கள் முன்வைப்பதில் பூரிப்பும் பெருமையும் அடைகிறேன். திமுக பொருளாளர் தளபதி
மு.க. ஸ்டாலின் மேற்கொண்ட நமக்காகவே பயணத்தின் போது பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் பொதுமக்களை பல லட்சக்கணக்கானவரை சந்தித்தார். அந்த சந்திப்புகளின் போது அவர் நம்பிக்கையோடு தமிழக மக்கள் தந்த கோரிக்கைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவற்றை செயல்படுத்துவோம் என்று உறுதியும் அளித்தார். அவ்வாறு பொதுமக்கள் அவரிடம் வாழ்த்திய வழங்கிய ஏறத்தாழ 4.5 லட்சம் கோரிக்கை மனுக்களையும் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் மாவட்ட வாரியாக பயணம் செய்து பொதுமக்களையும் பல்வேறு அமைப்புகளையும் பிரதிநிதிகளையும் சந்தித்து கலந்து ஆலோசனை செய்தபோது அவர் அளித்த பிரதிநிதிகளையும் சந்தித்து கலந்து ஆலோசித்து அவர்கள் அளித்த கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் அனைத்தையும் பரிசீலித்து அவற்றை செயல்படுத்தும் வகையில் கழக பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகியோரின் ஆலோசனைகளையும் ஏற்று தமிழக மக்களின் வாழ்வை வளப்படுத்தவும் தமிழகத்தை அனைத்து வகையிலும் முன்னேற்றம் பெற செய்யவும் வழிவகுக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த தேர்தல் அறிக்கையினை தமிழக மக்கள் முன்னால் மிக மகிழ்ச்சியுடன் பெருமையுடன் வைக்கின்றேன்.